தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா. ஐயா, வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 24ஆம் நாள் 10/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்ற வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாள். கிழமைகளுக்குள்ளே இந்த புனிதமான நாளாக போற்றப்படுவது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகரை வேண்டி வழிபாடு செய்கின்ற சங்கடகர சதுர்த்தி விரதம், விநாயகப் பெருமானுடைய சகோதரனாகிய முருகப்பெருமானுடைய கார்த்திகை நட்சத்திர விரதம், சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு திதி அடிப்படையாக கொண்ட விரதம், முருகப்பெருமானுக்கு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட கார்த்திகை விரதம், சுக்கிரவாரம் என்கின்ற கிழமை அடிப்படையாக கொண்ட வெள்ளிக்கிழமை விரதம். இவ்வாறு சிறந்த 3 விரதங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறது. சிறப்பான நாள். விநாயகர் ஆலயங்களிலே சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், பூஜைகள், ஆராதனைகள், வழிபாடுகள் கலந்து கொள்வதோடு முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களே கார்த்திகை உற்சவம், கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று வழிபாடு செய்வதோடு வெள்ளிக்கிழமை சுக்கிரவார உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயங்களிலும் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பிகை சிவனை விட்டு தான் பிரியாது இருப்பதற்கான வரம் வேண்டுகின்ற வகையிலே கேதார கௌரீஸ்வர விரதம் என்கின்ற விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறாள். இந்த விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த விரதத்திலே பூர்த்தி நாளிலே இந்த கையிலே, இடது கையிலே இந்த காப்பை கட்டிக்கொள்வார்கள், கௌரி காப்பு. இந்த காப்பை அணிகின்ற பொழுது யார் இந்த காப்பை கட்டிக்கொள்ள வேண்டும்? சுமங்கலிகளுக்கு கணவனுடைய கையினாலே கட்டிக்கொள்ள வேண்டும். கணவனை தவிர வேறு ஒரு ஆடவர் இந்த கேதார கௌரீஸ்வர விரத நோன்பு கயிற்றை கட்டக்கூடாது. ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு தாலி எவ்வாறு முக்கியமோ, அதற்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோமோ, அதுபோலதான் இந்த கேதார கௌரீஸ்வர விரத நோன்பு கயிறும் தாலிக்கு சமமானது. கணவன் மட்டும்தான் கட்ட வேண்டும், வேறு ஆண்கள் இதனை கட்டிவிடக்கூடாது. அவ்வாறு கணவன் ஊரில் இல்லை அல்லது நாட்டில் இல்லை, வெளிநாட்டிலே இருக்கிறார், வெளியூரில் இருக்கிறார் என்றால் வீட்டிலே உள்ள மூத்த சுமங்கலிகள் கட்டிக்கொள்ளலாம், அவர்கள் கட்டிவிடலாம்.
அம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சகோதரியாக இருந்தாலும் மூத்தவர்களாக இருந்து சுமங்கலிகள் அதை கட்டியுள்ளாமை தவிர வேறு ஆண்கள் கட்டக்கூடாது. இதை ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டும். அவ்வளவு சக்தி இந்த அன்னை பராசக்தியே இந்த இறைவனுடைய உடம்பில் பாதியை பெறுவதற்காக அனுஷ்டித்த விரதம் இந்த கேதார கௌரீஸ்வர விரதம். இது விளையாட்டான விஷயம் அல்ல. இந்த நோன்பு கயிறு என்பது சாதாரண நோன்பு கயிறு அல்ல. அதற்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஒரு சுமங்கலிக்கு தாலி எவ்வாறு முக்கியமோ அதுபோல் உடம்பில் சரி பாதியை பெறுவதற்காக அனுஷ்டித்த விரதத்தினுடைய இந்த நோன்பு கயிற்றை கணவன்தான் கட்ட வேண்டும். கணவன் இல்லாத பட்சத்தில் நாட்டில் இல்லை, ஊரில் இல்லை என்றால் மூத்த சுமங்கலியர் கட்டிக்கொள்ளான்ற நல்ல சிந்தனை எல்லோருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து, எல்லோருக்கும் அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும். இன்று இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்து, கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானையும் வழிபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். நாம் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற ஊர்கள் அல்லது ஒரு ஊரில் பிறந்து இன்னும் ஒரு ஊரிலே வாழ்கின்றோம், ஒரு நாட்டிலே பிறந்து இன்னும் ஒரு நாட்டிலே வாழ்கின்றோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழுகின்ற சமூக பின்புலம், சமூக பின்னணி, சமூக உறவாடல்கள் எங்களுடைய வாழ்வை பாதிக்கின்றன. அந்த சமூகத்திலே இருக்கின்ற நம்பிக்கைகள், அந்த சமூகத்திலே இருக்கின்ற பாரம்பரியங்கள், அந்த சமூகத்தினுடைய இயற்கையினுடைய அல்லது அவர்களுடைய உழைப்பினுடைய அவள் செய்கின்ற தொழில், இவ்வகையான அந்த சமூக பின்னணிகள் எங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியிலே தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. இவை சில வேளைகளிலே நல்ல அனுபவங்கள், இனிமையான அனுபவங்களாக இருக்கலாம் அல்லது கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம். இயேசு வாழ்ந்த சூழலிலே யூதர்கள், சமாரித்தர்கள் என்ற இரண்டு இன மக்கள், சாதிய மக்கள் வாழ்ந்தார்கள். இயேசு யூத இனத்தை சார்ந்தவராக இருந்தார். அதனாலே இந்த சமாரித்தர்கள் இந்த யூதர்களை இவர்களாலே அவர்கள் வெறுக்கப்பட்டதினாலே, அடக்குமுறையினாலே அவர்கள் நடத்தப்பட்டமையினாலே இந்த யூதர்களை சமாரித்தர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்களும் சமாரித்தர்களை குறைவாக பார்ப்பார்கள். அவர்கள் வேறு தெய்வங்களை, பல தெய்வங்களை வழிபட்டு ஒழுக்கத்திலே குறைந்தவர்களாக கருதினார்கள். அப்பொழுது இந்த இயேசுவினுடைய பணி வெறுமனே யூத எல்லைகளுக்குள்ளே முடங்கிவிடாமல் அவர் சமாரித்தர்களுடைய ஊர்களையும் அவர்கள் சந்தித்தார். சமாரித்தர்கள் பலர் இந்த இயேசுவினாலே கவரப்பட்டு இந்த இயேசு மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். உண்மை தெய்வத்திடம் திரும்பி வந்தார்கள். அவர்களும் அன்புள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த உயர்வான மதிப்பீடுகளை கோடிட்டு காட்டினார். அவர்களை முன்மாதிரியாக கூட கொணர்ந்து யூதர்களுக்கு கற்பித்தார். ஆனால் சில சமாரித்தர்கள் இயேசுவை தங்களுடைய ஊருக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய கடந்த கால வாழ்விலே இந்த யூதர்கள் தங்களை அடிமைப்படுத்தினார்கள், தங்களை அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள் என்ற அந்த எண்ணம், அந்த கடந்த கால அனுபவம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் சில கடந்த கால கசப்பான அனுபவங்கள், ஒருவர் என்னை தாக்கி இருக்கின்றார், ஒருவர் என்னை பற்றி குறைவாக பேசியிருக்கின்றார், ஒருவர் எனக்கு தீமை செய்திருக்கின்றார், ஒருவர் என்னை அழிக்க தேடியிருக்கின்றார், ஒருவர் என்னுடைய பெயருக்கு அவமானம் கொணர்ந்திருக்கின்றார்.
இவர் எனக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றார், இவர் எனக்கு பல வழிகளிலே எனக்கு துன்பம் செய்திருக்கின்றார் என்று நாங்கள் கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் நல்லவர்களாக, கிறிஸ்தவர்களாக, உயர்வான மனிதர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கின்றன. ஆனால் இயேசு எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து சொல்லித் தருகின்றார். அதாவது அவர் யூத மதத்தை, யூத இனத்தை சார்ந்திருந்தாலும் இந்த சமாரித்தர்கள் மீது அவர் கரிசனையுள்ளவராக இந்த சமாரித்தர்களை தேடித் திரிந்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் அவர்களை சபிக்க வேண்டும், திட்ட வேண்டும், அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்றல்ல, அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று சந்தர்ப்பங்களை தேடித் திரிந்தார். அதனாலே கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு சில பாடங்களை புகட்டலாம். ஆனால் புதிய வாழ்க்கையிலே, எதிர்கால வாழ்க்கையிலே அல்லது நிகழ்கால வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுப்பதனூடாக, give everyone a chance, an opportunity, மற்றவர்களுக்கு அல்லது ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போமா? கடந்த கால அனுபவங்களை இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த பாடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றத்தின் பாதையிலே செல்லும். இதைத்தான் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் எதிர்பார்க்கின்றார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்கு நீ உன்னுடைய மனதை கொடுத்து பார், உன்னுடைய முயற்சிகளை கொடுத்து பார். மற்றவர்கள் எங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றதனூடாக அவர்களும் மனம் மாற்றம் பெற முடியும். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் தவறாக நினைத்து கொண்ட அந்த அனுபவங்களிலே இருந்து விடுதலை பெறக்கூடியதாக இருக்கு. ஒரு புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் அணைத்துக் கொள்வதற்கு இவ்வாறு கடந்தவற்றை மறந்து புதியவற்றிற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வாழ்வது என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய முதிர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கும். இதை நாங்கள் இந்த நாளிலே நல்ல தேவனிடம் கேட்டுக்கொள்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு
நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவருடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறையச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.